ஜல்லிக்கட்டுக்கு எதிரான மனுக்கள் செவ்வாயன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு தடை விதித்ததால் கடந்த ஆண்டு பொங்கலையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கவில்லை. அதன் காரணமாக வரவிருக்கும் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கி மத்திய அரசு கடந்த வாரம் அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதை எதிர்த்து விலங்குகள் நல வாரியம், பீட்டா அமைப்பு உள்ளிட்ட 6 அமைப்புகளின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கி மத்திய அரசு வெளியிட்ட அறிவிக்கை சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என அந்த மனுக்களில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை விசாரணைக்கு ஏற்பதாக திங்களன்று அறிவித்த தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு செவ்வாயன்று மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என கூறியது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் அதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றம் விசாரிக்க இருப்பதால் தென் மாவட்டங்களில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது.